கூடி சீக்கிரம் அதுவும் மாறதாண்டி போகுது. பத்மா, என்ன மாறும்? அவதான் உன்னோட மருமக, இந்த வீட்டோட மருமக. மாயா தானே, அது என்னைக்குமே மாற போறதில்ல. சாரு, உனக்கு இப்படி ஆனதுல எங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். எப்பமா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? முதல்ல இப்படி நடந்துச்சானே டவுட்டா இருக்கு. சாரு, உண்மையிலேயே உனக்கு கண்ணு தெரியாம போச்சா இல்ல நடிக்கிறியா? மாயாவோட லைஃப கெடுக்கணும்னு ஏதோ சொல்லிதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஐயோ, என்னதானா இப்படி பேசுற? நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? அதானே, என்னதானா நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்ன உன் அக்கா பாசம் உன் கண்ணை மறைக்குதா? அவன் உனக்கு என்னெல்லாம் பண்ணாங்கறத மறந்துட்டியா? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இத்தனை நாள் இல்லாம எதுக்கு இவ திடீர்னு இப்ப கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா? அதுவும் தலையில அடிபட்டு கண்ணு போயிடுச்சுன்னு சொல்றா. அப்படி என்ன ஆச்சு? சாரு, எல்லாம் டீடைலா சொல்லு. என்ன மெடிக்கல் ப்ராப்ளம்? எந்த ஹாஸ்பிடலுக்கு போன? எல்லா ரிப்போர்ட்ஸையும் காட்டு. ஏய் தனா, இரு. பாவம் சாரு, பார்வை இல்லாம வந்திருக்கா. அவகிட்ட போய் நீ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க. இதுல எல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? இல்ல மாயா, எனக்கு இவ மேல டவுட்டா தான் இருக்கு. சொல்றத கேளு தனா, கொஞ்சம் அமைதியா இரு. சாரு, உண்மையிலேயே உனக்கு இப்படி ஆயிருந்தா அது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். அவர் சொன்ன மாதிரி நாங்க உன்னை பார்த்துப்போம். ஆனா தப்பான நோக்கம் எது இருந்தாலும் அதெல்லாம் சரியா இருக்காதுமா. என்ன நீ அப்ப நீங்களும் இவ்வளவு சந்தேகப்படுறீங்களா? நீ தேவையில்லாம இதுல விளையாடிட்டு இருக்காத. அப்ப என் மேல சந்தேகப்படுறீங்களா? சரி வாங்க, அண்ணங்கிட்ட போய் பேசுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சரி பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெரியம்மா. பெரியப்பா கிட்ட எல்லாம் எதுவும் பேசிக்க வேண்டாம். சாரு, நீ எதுவும் நினைச்சுக்காத. அத்தை, உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, சீனு மனசுல இருந்து என்ன அழிக்க முடியாது. சீனு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன தவிர உங்களுக்கு யாரும் மருமகளா வர முடியாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் பாக்கலாண்டி.